ஹலோ டியர் மாண்டிஸ். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. பெங்காலி கில்லி, பெங்காலி துப்பாக்கி, பெங்காலி சிங்கம், கொல்கத்தாவின் வருங்கால சிஎம். என் தம்பி வந்தா துணை முதல்வர் ஆக்குவேன், டிப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்குவேன். டிவிகேவின் திரைப்பட எதிரி. இன்னுமா என்ன தெரியல. என்னதான் ஒக்கடு படம் விஜய் அவர்களுக்கு ரீமேக்கா இருந்தாலும் டிவிகே தலைவர் விஜய் அவர்களுடைய கெரியர்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவினே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒக்கடு ரீமேக் கில்லி படத்தை பெங்காலில ஒருத்தர் போய் சல்லி சல்லியா நொறுக்கிருக்காருன்னா அந்த ஆளுதான் நம்ம ஜீத்தண்ணனை ஜீப்பை விட்டு ஏத்த போறோம் நண்பா அண்ட் நண்பீஸ். ஏன்னா அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், டிவிகே தோழர்கள் தொண்டர்கள் யாரும் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். அதனையும் மீறி பார்த்தால் இந்த நிகழ்ச்சி பொறுப்பல்ல. வீடியோக்குள்ள போவோமா? வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க. நிறைய சொல்லுங்க, எதுக்கு ஊத்தி வைப்பான். கில்லி படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷாட்ல நம்ம விஜய் அவர்கள் ரோட்ல ஜாகிங் போற மாதிரி காமிப்பானுங்க. அப்படியே இந்த பெங்காலி ரீமேக் வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா நம்மளுடைய கதாநாயகன் ஒரு எம்டி ஸ்கூல் கிரவுண்ட்ல ஓடிட்டு இருப்பாங்க. சரி, நான் கூட என்ன நினைச்சேன்னா ஸ்கூல் கிரவுண்ட்ல தனியா ஓடிட்டு இருக்கானே இவன் படத்துல ஒரு பிடி மாஸ்டரா இருப்பானோ நினைச்சேன். ஆனா போக போகதான் தெரியுது இவன் ஒரு அரிய வகை மனநோயாளின்னு. யாருமே இல்லாத கிரவுண்ட்ல ரன்னிங் ரேஸ் ஓடிட்டு உசேன் போல்ட் மாதிரி செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பான். அடுத்து பாத்தீங்கன்னா கில்லி படத்துலயும் சரி, ஒரிஜினல் வெர்ஷன் ஒக்கடு படத்துலயும் சரி, ஹீரோவோட அப்பா வந்து போலீஸ் ஆபீசரா இருப்பாருங்க. ஆனா அப்படியே இந்த அரிய வகை பெங்காலி படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவோட அப்பங்காரன் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வேலை பாக்குறவனா இருப்பாப்ல. ரிஜிஸ்டர் ஆபீஸ்னு காமிக்கிறாடுங்க, வெறிச்சோடி கிடக்கு. ஏண்டா நான் கூட எங்க ஊர் கவர்மெண்ட் ஆபீஸ்ல தான் வேலை பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். உங்க ஊர் கவர்மெண்ட் ஆபீஸ்ல எவனும் வேலைக்கே வரமாட்டா போலயே. எவனையுமே காணோம். ஒரு காதல் ஜோடி ஒண்ணுக்கு திருமணம் பண்ணி வைக்க சொல்லி ஒரு ரவுடி பைய வந்து நம்ம ஹீரோட அப்பாவை மிரட்டிட்டு இருக்கான். ஆனா எதுக்கும் அசராத நம்ம ஹீரோட அப்பன் போலீஸ்ட புடிச்சு கொடுத்துறான். இதனால ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சேவ் பண்ணிடுறாரு நம்ம ஹீரோவோடைய அப்பன். டே யாரா டிக்கல்லா ஹீரோக்கு மாசின் வைப்பீங்கன்னு பார்த்தா அவனை ஏதோ பைத்தியக்கார மாதிரி தனியா கிரவுண்ட்ல ஓட வச்சுட்டு நீங்க என்னடா ஹீரோவோட அப்பனை ஹீரோ மாதிரி காமிச்சிட்டு இருக்கீங்க. சரி அதை விடுங்க, நல்லது பண்ணாதான் இந்த உலகத்துல யாருக்கு பிடிக்கும். திடீர்னு அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா போலீஸ் புடிச்சிட்டு போன ரவுடி ஹீரோவுடைய தங்கச்சியை புடிச்சிட்டு போயிடுறான். அவனுங்க ஊரு காவல்துறையும் தன்னுடைய கடமையை கரெக்டா செஞ்சிருக்கானுங்க. கல்ச்சால போறவங்க ஒரு குங்கும பூ சைஸ் டப்பாங்க, அதுல குங்குமம் இருக்கு. அதை எடுத்து ஹீரோவோட தங்கச்சியோட நெத்தில வச்சா 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருமாமா. யாரா டிகல்லாம் எங்க ஊரு சீரியல்ல தான் தாலிக்குள்ள தெரியாம தலைய விட்டா பொண்டாட்டி ஆக்கிடுறாங்க. நீங்க என்னடா வித்தியாசமா பொட்டு வச்சாலே பொண்டாட்டிக்கிறீங்க. யாரா நீங்களா? என் புருஷன் இருக்கிற வரைக்கும் என்னால இதை கழட்ட முடியாது. எது? ஏண்டா இங்க இவ்வளவு அமளி துமளி நடந்துட்டு இருக்கு, ஹீரோ அங்க என்ன புடிங்கிட்டு இருக்கானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் எம்டி கிரவுண்ட்ல தன்னோட ரன்னிங் ரேஸ் எல்லாம் முடிச்சிட்டு அமைதியா மரத்துல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. எவனாச்சும் ஒருத்தன் தன்னோட தங்கச்சியை கலாய்க்க வருவான், அப்ப நம்மளுடைய கர்மாந்திர என்ட்ரியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லங்க, நம்ம ஹீரோக்கு ஃபைட் சீன் அப்படின்னு வந்துட்டாலே நரம்பு தளர்ச்சி வேற வந்துருதுங்க. ஏண்டா ரீமேக் ரைட்ஸ் வாங்கி ஒரு படத்தை காப்பி அடிச்சு எடுங்கடா அப்படின்னா ரச்சகன் படத்துல வர நரம்பு சீனெல்லாம் காப்பி அடிச்சு 1000 படத்தை காப்பி அடிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த சீன்ல குரங்கு மாதிரி மரத்துக்கு மரம் நம்ம ஹீரோ தாவனதுனால கால்ல கொஞ்சம் சுளுக்கு ஏற்பட்டிருக்கும் போல. அத நம்ம ஹீரோட அம்மா மஞ்சள் தேய்ச்சி சரி பண்ணிட்டு இருக்குங்க. நம்ம கில்லி படத்துல நம்ம தளபதி எப்படி ஒரு கபடி பிளேயரா வருவாரோ, ஆனா அப்படியே இந்த அதிசய வங்களத்துக்கான எடுத்த படத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு ஓட்டப்பந்தய வீரரா வராரு. உண்மையிலேயே இவர் வங்களத்து உசேன் போல்ட் தான் போல. நம்ம ஊர்ல நம்ம தளபதி கபடி ஆட வந்தா சுத்திலும் ஒரு கூட்டமே இருக்கும். ஆனா இந்த வங்களத்து தளபதி ஓடுறத பார்க்க ஷூட்டிங்க்கு வந்த டெக்னீஷியன்ஸை தவிர வேற எவனுமே இல்ல. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. இருந்தாலும் நம்ம ஊரு கட்சிக்காரங்க மாதிரி 200 ரூபா கொடுத்து கூட்டாந்துருக்கலாம். ஐடியா இல்லாத பசங்க. இது ஒரு பட்ஜெட் படம் தெரியும், இருந்தாலும் அட்டையில சீல் செஞ்சு கொடுக்கறத தவிர்த்திருக்கலாம்.
சரி பரவாயில்ல விடுங்க. அட்டையில செஞ்ச சீல்ட வாங்கணும்னா ரொம்ப குஷி ஆயிடுறாரு போல. அவனுங்க ஊர்ல இருக்கக்கூடிய கன்னி பெண்கள்லாம் கூட்டிட்டு உல்லாசமா இருக்காப்ல. இவருடைய திறமை இதோட நிக்கலங்க. நம்ம கில்லி விஜய் எப்படி அப்பாட்ட மாட்டிக்காம இருக்க மொட்டை மாடியில இருந்து குதிச்சு வருவாரோ, அதே மாதிரி நம்ம வங்காளத்து தளபதி தன்னுடைய வீட்டு ஜன்னல்லையே வாசக்கதவு செஞ்சு ஒட்ட வச்சிருக்காரு. அட முட்டா பைய பெத்தவனே, இப்படி விண்டோவெல்லாம் விடோவாக்கி வச்சிருக்கியே, அப்புறம் எவனாச்சும் உள்ள வந்துட்டா வேணும்னே மரத்து மேல உட்காந்து வாட்ச் பண்ணி வீட்டுக்குள்ள ரவுடி பையன் புகுதுட்டான்னு போட்டு அடிக்க வேண்டியது. ஒஸ்ட் பண்றீங்கடா வங்காளத்து பாய்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஊர் தளபதி எப்படி திருச்சிக்கு கிளம்பி போவாரோ, இவனுங்க ஊரு பக்கத்து சிலிகுரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு போலங்க. அந்த ஊருக்கு கிளம்பி நம்ம ஹீரோ போறாப்ல. இந்த சிலிகுரி அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் நம்ம ஹீரோவோட ஹீரோயின் லிவிங்ஸ்டனா இருக்காங்க. நம்ம கில்லி படத்துல த்ரிஷா ஆண்டிக்கு எப்படி ஒரு இன்ட்ரோ சாங் வச்சிருப்பாங்களோ, அதே மாதிரி இந்த வங்காளத்து ஆண்டிக்கு ஒரு ஓப்பனிங் சாங் கொண்டு வைக்கிறாருங்க. அந்த ஓப்பனிங் சாங்ல அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேமியோ ரோல் பண்ணிருக்காங்க. இவ்வளவு யங்கான யூத் காலேஜ் பசங்க சைட் அடிக்கக்கூடிய சீனை இப்பதான்டா முதல் முறையா பாக்குறேன். யூத்னா அப்படித்தான் இருக்கும். நம்ம ஹீரோ திருச்சிக்கு ட்ரெயின் ஏறி தான் போவாப்ல. ஆனா இங்க இந்த லூசு பைய அங்கேருந்து ஓடியே வந்துட்டான் போல. ஹீரோயின் பாட்டு பாடிட்டு இருக்கும் போதெல்லாம் குறுக்க ஓடிட்டு இருக்கான். யாராவே முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? அவரு பாக்ஸர் சும்மா பாத்துட்டு போறாரு. நம்ம தமிழ் வெர்ஷன் கில்லி படத்துல பாத்தீங்கன்னா முத்துப்பாண்டியும் தனலட்சுமியும் எப்ப மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் கதையெல்லாம் பெருசா இருக்காது. ஆனா இந்த வங்காளத்து ஒக்காளிகள் ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. வில்லனுடைய அடியாளுக ஒருத்தனை துரத்திட்டு ஓடிட்டு இருக்கும் போது ஆக மொத்தத்துல இந்த படத்துல எவனாச்சும் ஒருத்தன் ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம்ல ஓடிட்டு தான் இருக்கான். சரி அது போய் தொலைது விடுங்க. ஓடுனவன் திடீர்னு அவங்க ஊரு தனலட்சுமி பின்னாடி போய் ஒளிய வங்காளத்து தனலட்சுமி அவனை பார்த்து பயந்து ஓட. இப்பதான் சொன்ன எவனாச்சும் ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான்னு. ஒரு வழியா ஓடுனவ நம்ம முத்துப்பாண்டி கிட்ட போய் ஸ்டாப் ஆகுறான். பரவாயில்ல, அவங்க ஒரு முத்துப்பாண்டி கலர் தான் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் ஹீரோவோட கொஞ்சம் பெட்டராவே இருக்கான். என்ன ஹீரோ கொஞ்சம் கம்மியா நடிப்பாப்ல, நிறைய ஓடுவாப்ல. ஆனா இந்த படத்துடைய வில்லன் கொஞ்சம் நிறைய நடிக்கிறான், கம்மியா ஓடுறான். அவ்வளவுதாங்க வித்தியாசம். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். நம்ம தளபதி கில்லி விஜய் ஓடிட்டு இருப்பாப்ல. அந்த சமயம் தனலட்சுமி மாட்டிட்டு இருக்கிறத பாப்பாப்ல. நம்ம முத்துப்பாண்டிய போட்டு வெளுப்பாப்ல. பட்டப்பல்ல நட்ட நடு ரோட்ல முத்துப்பாண்டியவே குத்தி விட்டானே, யார் அவன்? ஆனா அப்படியே இந்த வங்காளத்து கதைக்கு வந்தீங்கன்னா எப்பெல்லாம் கதைப்படி ஓடணுமோ அப்பெல்லாம் நம்ம ஹீரோ ஓட மாட்டான். ஒரு தள்ளுவண்டி பொம்மை கடையில நின்னு பொம்மை வாங்கிட்டு இருக்கான். சரி விடுங்க, படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷாட்ல இருந்து தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கான். மரத்துக்கு மரம் தாவர குரங்கா இருந்தாலும் டயர்டா இருப்பான்ல. நான் ஆரம்பத்துல சொன்னதை நீங்க மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோக்கு எப்பப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பப்பெல்லாம் நரம்பு தளர்ச்சி சேர்ந்து வந்துடும். அதே மாதிரி இந்த சீன்லயும் ஆன்டி த்ரிஷாவை பார்த்த மூடுல வந்துச்சா இல்ல முத்துப்பாண்டியில பார்த்த வெறியில வந்துச்சான்னு தெரியல. ஆக மொத்தம் நரம்பு தளர்ச்சின்னு ஒண்ணு வந்துருதுங்க. இதெல்லாம் கூட ஓகே, இது வரைக்கும் ஏதோ ஒரு காமெடி படமா போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒண்ணு பண்ணாங்க பாருங்க, இந்த உலகத்திலே எந்த ஊர்லயாச்சு 5 அடிக்கு ஒரு டிரான்ஸ்பார்மரை பார்த்திருக்கீங்களா? அது இந்த பெங்காலில மட்டும்தான் இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல மக்களே, லென்த் கொஞ்சம் பெருசா வச்சுட்டாங்க, அதனால ஹைட் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பெங்காலி த்ரிஷாவை வா ஸ்ருதி அப்படின்னு கார்ல தூக்கி போட்டு கிளம்பிடுவாப்ல. பின்னாடி நம்ம முத்துப்பாண்டி ஆளுங்க துரத்த நம்ம ஆளு டோலியோட குஜாலா வண்டி ஒட்ட. அந்த சீன் நல்லாவே எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா எல்லாமே ஒழுங்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம கில்லி படத்துல ட்ரெயின் ஒண்ணு அதிவேகமா வந்துட்டு இருக்கோம். ஒரு மில்லி செகண்ட்ல கார் தண்டவாளத்தை கிராஸ் பண்ணு பாத்திருக்கீங்களா? ஆனா இங்க அப்படி இல்ல, நம்ம ஆளு ட்ரெயினையே கிராஸ் பண்ணுவார். இதோட இவனுங்க காமெடி சீன் நிக்கல மக்களே. நம்ம கில்லி படத்துலயாச்சும் முத்துப்பாண்டிய விஜய் இழுத்துட்டு போகும்போது ரோட்டோரமா ஒரு சேர் இருக்கும், அதுல புடிச்சு தள்ளி விட்டு போயிடுவாப்ல. நம்ம ஊர்லயாச்சும் ஒழுங்கா ரோடு தான் போட மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. இவனுங்க ஊரு கவர்மெண்ட்ட பாருங்களேன், நடு ரோட்ல ஸ்விம்மிங் பூல் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. ஏண்டா பக்கிகளா, மக்கள் நடமாடும் நடு ரோட்டை பொளந்து ஸ்விம்மிங் பூலை கட்டினது மட்டும் இல்லாம அதை தைரியமா உங்க ஊர்ல ரிலீஸ் பண்ணிருக்கீங்க பாரு. கொஞ்சம் விட்டா 4 கோல்டு ஃபிஷ்ஷை வேற வாங்கி விட்டாலும் விடுவாங்க. செய்யக்கூடிய ஆளுகதான் அவங்க. இந்த வீணா போன படத்துல நடிச்சதுக்காக இந்த உருட்டு கட்டையால என்னை அடித்தகப்பா அறா அடிக்கிறண்டா கொம்பால. நம்ம ஊரு கில்லி படத்துல முத்துப்பாண்டி தான் பெரிய வில்லன் நினைச்சிட்டு இருக்கோம்ல, அப்படிலாம் ஒரு இளவும் கிடையாது. முத்துப்பாண்டிக்கு ஒரு அம்மாக்காரி இருக்கா, அவ பெரிய லம்பாடி பொம்பளையாட்டுக்கு. அத நம்ம ஊர் டைரக்டருங்க எடுக்க விட்டுட்டாருங்க. இவனுங்க அந்த சாய்ஸை கரெக்டா யூஸ் பண்ணி போட்டிருக்காருங்க பாருங்க. முத்துப்பாண்டி அழுது ஒப்பார வச்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த லம்பாடி சரோஜா இருக்காளே, 4 பேரை கூட அசால்ட்டா கட்ட விரல வச்சு நசிக்கிடுவா போல.
அந்த அளவுக்கு டெரரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹலோ, நான் தான் லம்பாடி லட்சிகேல் பேசுறேன். யாருனாவ என் பையன் முத்துப்பாண்டியவே கவர விட்டது. அவருடைய கோட்டத்தை நசுக்கி. ஏய் போதுண்டி, இங்க குறி, நான் பேசுறேன்டி. ஹலோ ஹலோ ஹலோ. ஏய் யாரு இவன்? ஆம்பளை ஐட்டமா இருக்கான். பொறுக்கி மக்களே, அடுத்து நம்ம கில்லி படத்துல த்ரிஷாவுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேஷன் பண்ணுவாங்கல்ல, அப்ப கூட இந்த கேக்கெல்லாம் விட்டுவாங்களே. அப்படியே இந்த பெங்காலி வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த கேக்க ஒரு நாய் நக்கி இருக்கும் போல. ஏண்டா இந்த கேக்கெல்லாம் பிச்சைக்காரன் கூட மோந்து பார்க்க மாட்டான்டா. என்னத்த சொல்ல. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த கேக்கெல்லாம் நக்குன பிறகு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பாம்பு டான்ஸ் ஒண்ணு ஆடுறாங்க. ஆடு பாம்பே ஆடாடு பாம்பே ஆடாடு பாம்பே. டியர் மாண்டிஸ், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்துல எந்த கம்முனாட்டி வில்லன்னே தெரியல. முத்துப்பாண்டிக்கு ஒழுங்கா பேட்டா கொடுத்தாங்களானே தெரியல. அவன் பார்த்தா பாதி சீனுக்கு அப்புறம் காணா போயிடுறான். ஒரு மூத்திர சந்து மாதிரி இருக்கு மக்களே. அதுல உக்காந்துக்குன்னு நம்ம லக்கி லேடி சரோஜாவும் இந்த பக்கி ஹீரோவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. வாங்கத்த இங்க வாங்க, உட்காருங்க. அப்படியே கீழே உட்காந்து சாவகாசமா பேசுவோம். உட்காரு லக்கி லம்பாடி சரோஜா, உட்காரு. ஆக்சுவலா இந்த இடத்துல நானும் என் ஃப்ரெண்டும் குடிச்சிட்டு உளுந்து கிடப்போம். அப்பப்ப நீங்க உட்காந்துட்டு இருக்கிற ஏரியால தான் ஒண்ணு கடிப்போம். என்ன சாப்பிட்டீங்க? எதுவும் குடிக்கிறீங்களா? சைடுல ஒரு மாடு மேய்ஞ்சிட்டு இருக்குல்ல, அதோட கோமியம் நல்லா இருக்கும், சூடா குடிக்கிறீங்களா? இந்த கல்ச்சால போறவங்க படம்னோட எடுத்திருக்காங்க பாருங்க. கதை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. திடீர்னு அவனை பிடிச்சி லாக்அப் குள்ள போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவனை திறந்து விடுறாங்க. என்ன பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க, ஒரு இளவு கூந்தலும் புரியல. இது வரைக்கும் இவனுங்க பண்ண காமெடி பத்தாதுன்னு கிளைமேக்ஸ்ல ஒரு காமெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம கில்லி படத்துலயும் சரி, ஒரிஜினல் வெர்ஷன் ஒக்கடு படத்துலயும் சரி, கிளைமேக்ஸ்ல ஒரு கபடி சீன் வரும். அங்க முத்துப்பாண்டிய வச்சு அடிச்சு தோச்சு எடுப்பாப்ல நம்ம ஹீரோஸ் எல்லாம். இங்கதான் நம்ம ஹீரோ ரன்னிங் ரேஸ் ஓடுறவராச்சே. சரி, அங்கன ஓடும் போது ஏதாச்சும் ஒரு சீனை வச்சு முடிப்பாங்க கிளைமேக்ஸ் அப்படின்னு பார்த்தா, முத்துப்பாண்டிக்கு ஒரு வழியா சம்பளம் பாக்கியா கொடுத்துட்டாங்க போல. அவன் திருப்பி ஷூட்டிங் வந்திருக்கான். வந்தவன் என்ன பண்ணிருக்கான், திடீர்னு நம்ம ஹீரோட வீட்டெல்லாம் அடிச்சு போட்டு பொண்ணை தூக்கிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் என்ன, வழக்கம் போல நம்ம ஹீரோக்கு நரம்பு தளர்ச்சி வந்துருது. அந்த இடத்துல ஒரு நகைச்சுவையான ஒரு ஃபைட் சீன்ல வைக்கிறாங்க. திடீர்னு இந்த லக்கி லேடி சரோஜா என்ன நினைச்சான்னு தெரியல, துப்பாக்கி எடுத்து தன்னோட பையனே சுட்டு புடுறா. அவனும் செத்துறான், இவளும் அதிர்ச்சியில செத்துறான். அதோட பார்த்த ஆடியன்ஸும் செத்துறாங்க. அம்பிட்டுதான். மொத்தத்துல இந்த படத்தை பத்தி நான் சொல்லணும்னா, ஒக்கடு என்கிற கில்லி பெங்காலில ஒரு பள்ளி. இந்த படத்தை சுதந்திரமாக யூடியூப்ல நடமாட விட்டுருக்கீங்க. இந்த அரிய வகை கலைநயத்தோட எடுக்கப்பட்ட இந்த படத்தை தயவு செஞ்சு அந்த படத்தை எடுத்துட்டு போய் உங்க ஊர் மியூசியம்ல பாதுகாப்பா வச்சீங்கன்னா உங்களுடைய வருங்கால சங்கதிகள் இந்த திரைப்படத்தை பார்த்து வயிறு குலுங்க சிரிக்கவும், நக்கல் அடிக்கவும், கேலி செய்யவும் இப்படம் பாதுகாக்கப்பட வேண்டும். தி மாண்டி ஷோ சார்பாக கொல்கத்தா நடிகர் சங்கத்துக்கு ஒரு கோரிக்கை. தயவு செஞ்சு மியூசியம்ல கொண்டு போய் அடைச்சு வைங்கடா. திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். நான் தான் மாண்டி. நன்றிடா.